வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடற் புராணம். இது ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இது 3 காண்டங்கள் 64 படலங்களை உடையது. அதை இன்னும் பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பாடமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா திரு ஆலவாய் காண்டம். இடைக்காடனுடைய பிணக்கு தீர்த்த படலம் தான் இப்போ நம்மளுக்கு பாடமாக இருக்குது. அதாவது பாண்டிய மன்னன் ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் தமிழ் புலமையில் ரொம்ப சிறந்து விளங்கினார். அப்போ கபிலருடைய நண்பரான இடைக்காடனார் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கவிதை புலமையை மன்னன் முன்னாடி பாடுறாரு. அப்போ அந்த மன்னன் அவமதிக்கிறாரு. இதை மன்னன் அந்த புலமை மிக்க அந்த இடைக்காடனார் போய் இறைவன்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்ல உடனே இந்த புலவருக்காக இடைக்காடனருக்காக கடம்பவன கோவிலை விட்டு இறைவன் வெளியே போகிறாரு. சரிங்களா? அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இறைவனை தன்னுடைய ஊருக்கே திருப்பி வர வைக்கிறதா இந்த கதையுடைய சுருக்கம். இதுதான் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்னே சொல்லுவாங்க. இதில் இருக்க பாடல் தான் நம்மளுக்கு முழுவதுமே இங்கே இருக்குது. இது இடைக்காடனுடைய எப்படி மன்னன் அவையிலிருந்து கவிதை படிக்கிறாரு அப்படின்றதான் இங்கே இருக்குது. அதாவது குலேச பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் மீது கல்வி ரொம்ப மிகுந்தவன் என கற்றோர் கூற கேட்டு இடைக்காடனார் அப்படிங்கிற புலவர் என்ன பண்ணுறாருனா கலைகள் முழுவதும் உணர்ந்த நம்மளுடைய நண்பர் கபிலர் மீது அன்பு கொண்ட புலவர் என்ன பண்ணுறாருனா இனிய தேன் முழுகும் வேப்ப மாலையில் அணிந்த பாண்டியன் அவைக்கு சென்று தாம் இயற்றிய கவிதையை படிக்கிறாரு. இதுதான் முதல் பாடலுடைய பொருள். இந்த வேப்ப மாலையை சூடியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பாண்டிய மன்னன் அதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பணுவல் அப்படின்னா நம்மளுக்கு நூல், அதாவது நூல் அப்படின்னு சொல்லலாம். இதில் முழுவதும் கபிலன் தன் மீது அன்பு கொண்ட நண்பன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இடைக்காடனார். மிகுந்த கல்வி அறிவு கொண்டவராக திகழக்கூடிய மன்னன் யாராக கருதப்படுகிறார்னா குலேச பாண்டியன். நிறைய கைடில் குசேல பாண்டியன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புத்தகத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி படித்து எழுதுனீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரி, குலேச பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேன் ஒழுகக்கூடிய அந்த வேப்பமாலையான் இந்த பாண்டியனுடைய அவைக்கு சென்று அதான் ஒழுகு தாரானை கண்டு தேன் அப்படின்னா ரொம்ப சுவையுமிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்றிய கவிதையை முன்னாடி போய் மன்னன் முன்னாடி படிக்கிறார். சரிங்களா? அதுதான் இந்த முதல் பாடலுடைய பொருள் நம்மளுக்கு இங்கே பார்க்குறோம். அதுக்கடுத்து மன்னன் தன்னுடைய புலமையை மதிக்காமல் குறித்து இறைவன் முறையிடுறது போய் இறைவன்கிட்ட போய் முறையிடுறாரு. எப்படி சொல்கிறாருன்னா இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து தமிழறியும் பெருமானே, அடியாருக்கு நல்நிதி போன்றவனே, திரு ஆழவாயில் உறையும் இறைவனே, அழகிய வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வம் மிக உடையவன் என கூற கேட்டு ரொம்ப அறிவானவன் அப்படின்னு நினச்சி நான் போய் சொல்கிறத போய் கேட்டு அவை முன்னாடி என்னுடைய சொற்சுவை நிரம்பிய கவிதையை நம்பி பாடினேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கூட என்னை தலசைக்காமல் என்னுடைய புலமையை ரொம்ப அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே. சரிங்களா? தமிழறியும் பெருமானேன்னா இங்கே யாரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம கடவுள் இறைவனை குறிப்பிடுது. கடம்பவன இறைவனை குறிப்பிடுகிறது. நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். சரிங்களா? இப்போ தமிழறியும் பெருமானேங்கிறது கடம்பவன இறைவனை குறிக்குது. இப்படி தன்னை சார்ந்தோர் நல்நிதியே திரு ஆழவாய் உடைய நாயகனே, நகுதார் வேம்பன், நல்ல வேம்பன், அந்த வேப்பமாலை அணியக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உலன் என்று புகழ கேட்டு அறிவு ரொம்ப அறிவானவன் நினச்சி எல்லாரும் சொல்கிறதை கேட்டுட்டு போய் சொல் நிறையும் கவி தொடுத்தேன். அவ்வளோ அழகான கவியை கொண்டு போய் நான் அவர் முன்னாடி பாடினேன். அவர் அவமதித்தான் சிறிதும் முடித்துளக்கானாகி, கொஞ்சம் கூட தலையசைச்சு பார்க்கல, என்னுடைய கவிதை அவன் கேட்கு தலையசைச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இறைவன் முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். சரிங்களா? அந்த செய்திகள் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆலவாய் அப்படிங்கிறது மதுரையை குறிக்கக்கூடியது, தார் என்பது மாலையை குறிக்கக்கூடியது, புகழ சொல்ல முடி தழை. இதெல்லாம் பாடல் கொடுத்து வினாக்கள் 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பாடல் கொடுத்து வினாக்கள் கண்டிப்பாக கேட்கும்போது இதில் கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சில நேரங்களில் அந்த 4 வரி செய்திகள் மட்டும்தான் செய்யுள் பகுதி மட்டும்தான் கேட்பாங்கன்னு இல்லை, எல்லாத்தையுமே நம்ம முழுக்க பார்த்துக்க வேண்டியது அவசியம். இதே கவர்மெண்ட் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் அந்த கடம்பவன இறைவன் அதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்லும் பொருளும்ல பொருத்துகளையும் கேட்கலாம். அதே மாதிரி என்னை இகழ்ந்தனனே சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் தன் எனக்கு யாது என்னா, முன்னை முழிந்து இடைக்காடன் தனியாது முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான், அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ இடைக்காடன்ட்ட போய் நான் இறைவன் இதன் மூலம் பாண்டிய மன்னன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும்
சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான். நான் போய் பாடினேன், என்ன அவன் அவமதிக்கலைன்னு நினைக்காத. என்ன அவமதிச்சதாக நான் ஃபீல் பண்ணலை, ஒன்றை அவமதிச்சது மாதிரி இருக்கு. உன் இடைப்பாகத்தில் அமர்ந்தக்கூடிய பார்வதி தேவியை உமையம்மையையும் சேர்த்து சொல்கிற அப்படி என்ற சினத்துடன் கூறி சொல்கிறாரு. அவரது சொல் வேற்படை போல் இறைவனின் திருச்செவியில் வேற்படை வேலை வீசி எறிஞ்சா எப்படி இவ்வளோ ஸ்பீடாக போய் ஃபாஸ்ட்டாக போய் விழுகுமோ அது மாதிரி இவருடைய சொற்கள் வந்து அவரது இறைவனுடைய காதலில் வேற்படை போல் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை கேட்ட உடனே இறைவன் என்ன சொல்கிறாரு, இறைவன் அடுத்தது பாருங்கள், இறைவனை கோவிலை விட்டு நீங்குதல். சரி, இறைவன் என்ன பண்ணுறாரு, கோவிலை விட்டு நீங்குறாரு. போன இடைக்காடனும் கபிலனுக்கும் அகத்து வகை பொழியும் ஆற்றான் ஞான மயமாகிய தன் இழுங்கவுரு மறைத்து மையமாய் நங்கையோடும் வானவர் தம் பிராணெழுந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடவால் மையை ஆன நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தோன் மன்னோ. எப்படி சொல்கிறா, இறைவன் கோயிலை விட்டு கிளம்புறாரு. கோவிலை விட்டு வெளியேறி இடைக்காரனும் ஒரு நண்பராகிய கபிலரும் மனமகிழ்ச்சியை தர நினைத்தாங்க இறைவன். ஏன்னா கண்டிப்பாக வந்து என்னால் நீ ஒரு நல்ல ஒரு புலமை மிக்க ஒரு மன்னன், புலவை மிக்க ஒரு புலவன் அவமதிச்சா இது என்னையும் தானே சாரும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இறைவன் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ ஞானமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைச்சிக்கிட்டாரு. அந்த இடத்துல என்னது லிங்கமே இல்லை, அப்படி மறைஞ்சிருச்சான். உடனே உமாதேவியோரோட திருக்கோவிலை விட்டு வெளியேறிய வடக்கு பக்கத்தில் இருக்க வையாற்று பக்கத்தில் இருக்க ஒரு திருக்கோவிலை உருவாக்கி அங்கே போய் தங்கிட்டாரு. யாரு, ஒரு தன்னுடைய தொண்டனுக்காக, தன் புலமை வாய்ந்த ஒரு தொண்டனுக்காக இறைவனை வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது, கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறிஞ்ச மன்னன் என்ன பண்ணுறாரு, இறைவனை வேண்டார். வந்து அல்லதை என் தமரால் என் கல்வரால் அரிய கானத்து பகைஞரால் கல்வரால் அரிய கானத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இந்தமிழ் நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ தவம் தருமம் சுருங்கிற்றாரோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனையோ யான் அறியேன் எந்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. கோவிலை விட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்னை மன்னிச்சிடுங்க, என் உறவுகள் பகைவர் கல்வர் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாமே இடையூறு ஏதாவது என்னால் ஏற்பட்டுச்சா, நான் வந்து மறையவர் நல்லுள்ளக்கத்தில் குறைஞ்சு காண போயிட்டாங்களாம், தவம் தர்மம் சுருங்கிடுச்சான், இல்லறம் துறவரம் எதுலேயும் வந்து தன்னுடைய நெறியிலிருந்து தவறிட்டாங்களாம், எமது தந்தையே எனக்கு தெரியலை, நான் என்ன வேணேன் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் போய் எதுக்காக இந்த கோவிலை விட்டு வெளிங்கிட்டீங்க, நாங்கள் இதில் ஏதாவது குறை வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த கோவிலை விட்ட இறைவன் வந்து பதில் சொல்கிறாரு பாருங்க. ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்து நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்தலாழே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேன் என்ன நான் இதெல்லாம் நான் எதுக்காகவும் சிறந்த குளிர்ந்த நிறைய அங்கே இருக்கேனது எல்லா கடமைவனை வித்து விட்டு நான் ஒருபோதும் நீங்க மாட்டேன், இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர அங்கே வேறு எந்த குற்றமுமே இல்லை, நீ அங்கே இடைக்காடனார் மீது கொண்ட அன்புனால தான் நான் இங்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து பதில் சொல்கிறார். சரிங்களா? மன்னன் தன்னுடைய பிள்ளையை பொறுத்து அருளுமாறு இறைவன்கிட்ட வேண்டுறார். சரிங்களா? அதை என்ன சொல்கிறாரு, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, பெண்ணினை இடபாகத்தில் கொண்டிருக்க பரமயோகியே விண்ணிடை முழுந்த மாற்ற மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏந்தினான் இறைஞ்சினானே. அப்பா சாமி, வானிலிருந்து ஒலிச்சு இறைவனோட சொல்ல கேட்டு இந்த பாண்டியன் மன்னன் சொல்கிறாரு, உமையை ஒரு பாகத்தில் கொண்ட மேலான ஒரு பரம்பொருளே புண்ணியனே, சிறியவர்களுடைய குற்றத்தை பொறுக்கக்கூடாதா, பெரியவருக்கு அதான பெருமை அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய குற்றத்தை பொறுத்து கொள்ளுமாறு இறைவன்ட்ட மன்னன் வேண்டி நிற்கிறார். சரிங்களா? அப்போ அந்த மன்னன் வேண்டி நின்ன உடனே மன்னன் அந்த புலவருக்கு மரியாதை செய்தல். ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, அடுத்த நிமிஷமே மன்னர் வேகமாக ஓடி வந்து இடைக்காடனருக்கு மரியாதை பண்ணுறாரு. விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதார் நிலநீர் கும்பம் கதலிகை புனைந்து மன்றல் கதிர்மணி மாடத் தம் பொற்சேக்கை மேற்கற்றோர் சூழ மதிப்புனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி. கதலி, இந்த இடத்துல பாருங்கள் நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. கதலினா வாழை, பூகம்னா கமுகு, கவரி அப்படிங்கிறது சாமரம் வீசுறது. சரிங்களா?
அது சவரிமானுடைய முடியில் செஞ்ச விசிறியாகிய அரச சின்னம். இது ரொம்ப பார்த்துக்கோங்க. விதானம் அப்படின்னா மேற்கூரை, கதலிகை அப்படின்னா கொடி, சேக்கைனா இருக்கை. சரிங்களா? 1 மார்க் கொஷின்ஸில் நிறைய பொறுத்துக்களில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மன்னன் புலவருக்கு மரியாதை செய்கிறாரு. சரிங்களா? மன்னனுடைய மாளிகை, வாளை, கழுகு, சாமரை, இந்த மாதிரி வெண்ணிற மேல் விதானம் உடைய விளக்கு உடையது இல்லையா? அஞ்சலர்ந்த மலர்களால் தொடுத்த மாலையிலையும் பூரண கும்பம்லாம் வச்சு கொடி இதெல்லாம் வச்சு ஒப்பனை செய்யப்பட்டு போற்றத்தக்க நிறைய ஒளி மணி இதெல்லாத்தையும் பதிப்பிச்சு வச்ச அந்த இடத்துல அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அரிகலனாக கொண்ட அந்த இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினார். தயவுசெய்து வாங்கப்பா, இந்த விதியில் இந்த இருக்கையில் நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கான மரியாதையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம் குலேச பாண்டியன் வந்து மரியாதை செலுத்துறாரு. சரிங்களா? உன்னை மன்னன் புலவரிடம் மன்னிப்பு கேட்குறாரு. புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித்தாழ்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்ன நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதாள் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது மனப்பாட பாடல். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இது மனப்பாட பாடல் பார்த்துக்கோங்க. அதாவது பாண்டிய மன்னன்கிட்ட பாண்டியன் சொல்கிறாராம், புண்ணிய வடிவான புலவரே, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ளணும் என்று பணிந்து வணங்குறாரு. நுண்ணிய கேள்வி, நுட்பமான கேள்வி அறிவுடைய புலவர்கள் மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் என்னுடைய சினமானது தணிந்தது அப்படின்னு சொல்லி இடைக்காடனாரும் மன்னனை மன்னிக்கிறாரு. சரிங்களா? இதுதான் வந்து இடைக்காடனாருக்கு பிணக்கு தீர்த்த படலம் சொல்லிட்டு இறைவனே வந்து கடம்பவனத்தை நீங்கி இன்னொரு கோயிலுக்கு போன செய்தி வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்க செய்தி. இது பரஞ்சோதி முனிவர் பாடியிருக்காரு. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 காண்டங்களை உடையது. மதுரை காண்டம், கூடற்காண்டம், திரு ஆலவாய்க்காண்டம், 64 படலங்களை உடையது. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சிவபக்தி முடியவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி, கலிவெண்பா, மதுரை 18 இதெல்லாம் வந்து பரஞ்சோதி முனிவருடைய நூல் தான். சரிங்களா? சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரைக்கான அரண்மனைக்கு செல்றாரு. அப்போ களைப்பு மிகுதியால் முரசுக்கட்டில் என்ன பண்ணுறாருன்னா தூங்கிடுறாரு. அப்போ இது குற்றம் சொல்லாமல் அந்த கவரி வீசுகிறார் அந்த மன்னன். அந்த உறங்கிய அந்த புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யாருன்னா மோசிக்கிறனார். கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கண் விழித்த புலவன் வந்து மன்னருடைய செயலை கண்டு விகந்து ரொம்ப பாமழை பொழிகிறார். அது பாட்டு மழை பொழிகிறாராம். சரிங்களா? மாசர விசித்து வார்புரு வல்வின் அப்படிங்கிற புறநானூற்று பாடல் வரிகளில் இது கொடுக்கப்பட்ட செய்தி, மோசிக்கிறனாருடைய பாடல். இதுவும் வந்து 1 மார்க் கொஷின்ஸில் நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்க சொல்லும் பொருளும் நிச்சயமாக பொறுத்துக்களில் வரலாம். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது மனப்பாட பாடலும் முக்கியமான பாடல் தான். சரிங்களா? நன்றி.